அல்லாஹ்வுடைய பேரருளால் நிறைய உலமாக்களும் மணமக்களின் உறவினர்களும் கூடியிருந்து வாழ்த்து துவா செய்யக்கூடிய ஒரு திருமண நிகழ்வில் நாம் வீட்டிருக்கிறோம். அல்லாஹ் குர்ஆனிலே وَرَبُّكَ يَخْلُقُ مَا يَشَاءُ وَيَخْتَارُ என்று சொல்லுவார். நாடியதை படைக்கிறான், அவன் நாடிய பிரகாரம் தேர்ந்தெடுக்கிறான் என்றால் இந்த ஆணுக்கு இந்த பெண், இந்த பெண்ணுக்கு இந்த ஆண், அல்லாஹ் முடிவு செய்து ஜோடி சேர்க்கிறார். வெறுமனே ஆதம் ஹவ்வாவை மட்டும் அப்படி சேர்க்கவில்லை. இங்கே இப்போது நடைபெறுகிற முஹியத்தீன் ஆயிஷாவையும் அப்படித்தான் சேர்க்கிறார். கியாமத்து வரை இருக்கிற எல்லா தம்பதிகளினுடைய கணவனும் மனைவியும் அல்லாஹ்வால் முடிவு செய்யப்பட்டவை. அந்த அடிப்படையில் முதல் ஜோடியிலே இருந்து இறைவன் யார் யாரெல்லாம் ஜோடியாக வாழ்வார்கள் என்று முடிவு செய்கிறார். ஹவ்வா அம்மையாரை ஆதமினுடைய விழா இடத்திலிருந்து படைத்தார். சொர்க்கத்திற்கு போன பிறகு படைத்தானா, சொர்க்கத்திலே போறதுக்கு முன்னாடியே படைத்தானா என்பதிலே உலமாக்களிடையே கருத்து வேறுபாடு உண்டு. போவதற்கு முன்னாலேயே, சொர்க்கம் நுழைவதற்கு முன்னாலேயே படைத்தான் என்கிற சொல்லின்படி தூங்கிக் கொண்டிருக்கிற ஆதவனுடைய விழா எலும்பை உருவி பக்கத்தில் ஹவ்வாவை நிறுத்தி விட்டதாக எழுதுவார்கள் மார்க்க அறிஞர்கள். அங்கேயே கொஞ்சம் குறும்புக்கார ஆசிரியர் ஒருத்தர் எழுதுறாரு, முடிச்சிருந்தா விட்டுருக்க மாட்டாரு. ஆதம் விழித்திருந்தால் எதுக்கு தொந்தரவு, பேசாம தனியாவே இருந்தனே அப்படின்னு சொல்லியிருப்பாரு. தூங்குறப்போ அல்லாஹ் பக்கத்துல மனைவியை நிறுத்திட்டான். சொர்க்கத்திற்கு போன பிறகு படைத்தான் என்கிற கருத்தை எழுதுகிற மார்க்க அறிஞர்கள் ஒரு செய்தி எழுதுகிறார்கள். சொர்க்கத்துக்கு போன பிறகு சோகமாவே சுத்திட்டு இருந்தார் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். ரொம்ப ஒரு வெறுமை, ஒரு வஹ்ஷத், ஒரு லோன்லினஸ், ஏதோ இழந்த மாதிரியே இருந்தார். படைத்தவனுக்கு தெரியும் அல்லவா இவர் ஏன் இவ்வளவு சோகமா இருக்காரு. இந்த சோகத்தை சுகமா மாத்திருக்கு என்ன வழிங்கிறது ரப்புக்கு தெரியும். அதனால பக்கத்துல விழால உருவி ஹவ்வாவை நிறுத்தியவுடன் முதல் தடவையா சிரிச்சிருக்காரு. ஆதம் முதலில் சிரித்தது அப்போது. மனைவி பக்கத்துல வந்த உடனே சிரிச்சிட்டார். அந்த இடத்துலதான் அறிஞர்கள் எழுதுவார்கள், சொர்க்கமா இருந்தாலும் மனைவி இல்லைன்னா சோகமா தான் இருக்கும். சொர்க்கத்துக்கே போனாலும் மனைவி பக்கத்துல இல்லைன்னா சோகமா தான் இருக்கும். மனைவி பக்கத்துல வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா சிரிப்பு வந்துடுது. இன்னைக்கு நம்ம குடும்பங்கள்ல சிலதெல்லாம் இதுக்கு மாத்தமா இருக்கு. பக்கத்துல இல்லைன்னா நல்லா இருக்கிறார், நல்ல சிரிப்போட சுகமா இருக்கார். வந்து அம்மா பக்கத்துல நின்றுட்டாங்கன்னா முடிஞ்சு அதோட வாய முடிக்குவாங்க. அந்த மாதிரி இறைவன் சொர்க்கத்துல போனதற்கு பிறகு ஆணுக்கு தனிமையை போக்க, வெறுமையை போக்க, ஆணோடு அனுசரணையாய் நடக்க முதலாக ஹவ்வாவை படைத்து அருகிலே இருத்தினான். எனவே சுவனமே இருந்தாலும் மனைவி பக்கத்திலே இருந்தால் தான் சுகம், இல்லாவிட்டால் சுவனம் கூட கசக்கும் என்று எழுதுவார்கள். ஆதம் ஹவ்வாவை ஜோடி சேர்த்த விஷயத்தை எழுதுகிற மார்க்க அறிஞர்கள் இன்னொரு செய்தியும் எழுதுகிறார்கள். படைச்சு ஹவ்வாவை நிறுத்திய உடனே ஆதம் அங்கே தூங்கி கொண்டிருக்கிற போது ஹவ்வாவை படைச்சாச்சு. அந்த அம்மா கொஞ்சம் தள்ளி நிற்கிறாங்க. ஆதம் படுத்திருக்கிறார். இறைவன் எழுப்பி விடுகிறான். ஆதம் எந்திரிக்கிறார். தனக்கென்று படைக்கப்பட்ட தன் மனைவி அங்கே நிற்பதை பார்க்கிறார். மவாஹிபே லதுன்னியான்னு ஒரு கிதாப் இருக்கு. மவாஹிபே லதுன்னியா நானா சொல்லல, அந்த கிதாபுல உள்ள செய்தி தான் சொல்றேன். இந்த மவாஹிபே லதுன்னியால இந்த செய்தி இருக்குது. கண்ணு முடிச்ச ஆதம் ஹவ்வாவை பார்த்துட்டு இங்க வாண்டாராம். அந்த அம்மா அங்கேயே நின்றுட்டு நீ வாண்டு
நம்மளா சொல்லல, கிதாபுல உள்ள செய்தி. அவர் பார்த்திருக்காரு, நம்ம தான் போகணும் போல இருக்கு. இப்ப என்னன்னா உடனே எந்திரிச்சு கிளம்பி இவரு தான் போயிருக்காரு. நான் மாப்பிள்ளைக்கும் சொல்றேன், மற்ற குடும்பத்துல உள்ளவங்களுக்கும் சொல்றேன், கூப்பிட்டா நம்ம போயிடணும். இல்ல இல்ல நான் பெரிய ஆளு, நான் அப்படி, நான் மௌலவி ஆபீஸ், நான் எம்காம் பிகாம் அப்படி இப்படின்ட்டு எல்லாம் நிக்க முடியாது. மனைவிகள் கூப்பிட்டு விட்டால் தானா போயிடும். இறைவன் அந்த ஆதும் ஹவ்வாவை சேர்த்து வச்ச மாதிரியே உலகத்துல இருக்கிற எல்லா கணவன் மனைவிகளையும் சேர்த்து வச்சான். அவன் தான் எழுதினான், இவருக்கு இவர் தான். இப்போ இங்க தென்காசியில இங்க இருக்கிற ஒரு குடும்பத்துல இவர் கல்யாணம் பண்றாரு இல்லையா, ஆயிஷா அம்மான்னு ஒரு பொண்ணு. இது ரப்பு ஏற்படுத்தியது. இடையில நிறைய பேர் வருவாங்க, மாப்பிள்ளை பார்ப்பாங்க, பொண்ணு பார்ப்பாங்க, கூடுதல் மாதிரி இருக்கும், மிச்சர் சாப்பிட்டு போயிடுவாங்க, ஒரு முடிவுக்கே வராது. தம்பி மொய்தீன் அவர்கள் மகதி எங்கள்கிட்ட 7 வருஷம் ஓதுனார். அதனால சென்னையில, நான் பேர் சொல்ல விரும்பவில்லை, ராயபுரம் பகுதியில் இருக்கிற ஒரு தலைமை இமாம், அவங்க உலமாக்கள் குடும்பம், அவர் என்கிட்ட இவரை மாப்பிள்ளையா கேட்டாங்க. உங்கள்ட்ட ஓதனாராமா தென்காசி, அவர் பேரு மொய்தீன் மகதின்னு சொல்றாங்க, என் பொண்ணு அவருக்கு கொடுத்துறேன், நீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன்னு சொன்னார். அப்போ இந்த தம்பி மாப்பிள்ளையை கூப்பிட்டு நான் சொன்னேன், இந்த மாதிரி கேட்கிறாரு. ஒரு பெரிய குடும்பம், அது பாரம்பரியமான உலமாக்கள் உள்ள குடும்பம், கண்டிகிரியாப்பான்னு கேட்டேன். சொன்னாரு தென்காசியில தான் கட்டுவேன். அது அவங்க பகுதியில அங்க அவங்க அம்மா அத்தா பாக்குறது தான் கட்டுவேன். அது ஒரு பெரிய விஷயம். இப்போ அவனாவே தனியா ஒரு லைன் போட்டுக்கிறான். தாயார் தகப்பனார் பாக்குறதெல்லாம் இல்ல, நிறைய இடங்கள்ல அட்ரஸ் கொடுத்து இங்க போய் கேட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புறான். அந்த மாதிரி ரப்பு போட்ட முடிவு இந்த பெண்ணுக்கும் இந்த பையனுக்கு தான் கல்யாணம் நடக்கணும்னு இருக்குது. அதனால இது அல்லாஹ் எழுதிய முடிவு, இதை மாற்றலாம் முடியாது. அவ்வாறு இணைகிற ஜோடி ஆதம் ஹவ்வா கூட வாழணும். லாஸ்ட் வரைக்கும் பிரிவு இல்லாமல் வாழ்ந்தார்கள், நல்ல சந்தோஷத்தோடு வாழ்ந்தார்கள். இன்னைக்கு நிறைய பேர் ரிஜிஸ்டர்ல மட்டும்தான் கணவன் மனைவி, பள்ளிவாசல் டாக்குமெண்ட்ல கணவன் மனைவி, ஊர் உலகத்துக்கு கணவன் மனைவி, பேச்சுவார்த்தை கூட இல்லை. ஒரு ஜனாசா வந்தது, 12 வருஷமா பேசுறது இல்லையா, புருஷனும் பொண்டாட்டி மௌத்தா இருக்கிற அன்னைக்கு நிக்கிறார் அவர். அவரும் மனைவியும் பேசி 12 வருஷம் ஆச்சா. தொழுக வைக்கிறதுக்கு முன்னாடி, ஜனாசா தொழுக வைக்கிறதுக்கு முன்னாடி கேட்போம், அப்பதான் தெரிய வந்துச்சு பெண்ணு ஜனாசா, பின்னாடி கணவரும் நிக்கிறார். சரி, ஒரு முறைக்கு அவர்கிட்ட கேட்டுருவோம், தொழுக வைக்கலாங்களா அப்படின்னா. அவங்க அண்ணன் தம்பி எல்லாம் இருக்காங்க, அங்க கேட்டுங்க, 12 வருஷமா எங்க 2 பேருக்கு எந்த பேச்சுவார்த்தை இல்லை அப்படிங்கிறார். கணவன் மனைவி சேர்ந்து வாழணும். சேர்ந்து வாழாம வெறுமனே டாக்குமெண்ட்ல மட்டும் கணவன் மனைவியா இருந்தா பார்த்தார். தினந்தோறும் அன்புலக பேச வேண்டும், நேரம் ஒதுக்க வேண்டும். சில பேர் எல்லாம் மனைவியை வச்சுக்கிட்டு கூட சேர்ந்து வாழாதனால வீடு இல்ல, நாடே நாசமா போகுது. உங்களுக்கு தெரியும், சில பேர் சரியா அவங்க மனைவியோட இல்லாதனால நாடே வீணா போறது பாருங்க. அப்ப எந்த உறவா இருந்தாலும் கரெக்டா கணவன் மனைவியோடு சேர்ந்து வாழணும். அந்த அடிப்படையில ரொம்ப ஒரு பொருத்தமாக மணப்பெண்ணும் ஆலிமாவுக்கு ஓதி இருக்கிறார் இல்லையா. ஆலிமாவுக்கு ஒரு மாப்பிள்ள வேகமா தலையாட்டுறாரு. ஆமா, இவரும் ஆலிமாக ஓதி இருக்கிறார், அவர்களும் ஆலிமாவாக ஓதி இருக்கிறார். 2 பேருமே ஓதி இருக்கிறதுல கூடுதலா பிளஸ் பாயிண்ட் தான். அது எப்பவாவது சில நேரம் மைனஸாவும் மாறி சட்டம் போடுறப்போ, இவர் சும்மா சட்டம் போடும் போது அல்லாஹ் அப்படி சொல்றான், ரசூலுல்லாஹ் இப்படி சொல்றாங்கன்னு திட்ட முடியாது. அந்த மாவும் பதிலுக்கு ஒரு 2 ஆயத்து சொல்லும், அந்த மாவும் பதிலுக்கு ஏதாவது ஹதீஸ் ஓதுறதை சொல்லும். காதி சுமைஹ் ரஹ்மத்துல்லாஹி ஒருத்தர் இருந்தாங்க, இஸ்லாமிய நீதிபதி. கிட்டத்தட்ட 60-70 வருஷம் நீதிபதி சீட்ல இஸ்லாமிய வரலாறுல அவ்வளவு பெரிய நீதிபதி யாரும் இல்லை. அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அந்த மனைவி, அவங்களும் நல்லா ஓதணும், இவரும் நல்லா ஓதுனவர், கல்வி கடல். 2 பேரும் சேர்ந்தா. அப்போ முதல்ல 2 பேரும் சந்திக்கிற நிக்கா அன்னைக்கு நைட்டு இவர் ஏதாவது பேசலான்னு ஆரம்பிச்சிருக்காரு. பிஸ்மில்லான்னு அந்த அம்மா சொல்லிட்டாங்களா, முதல்ல நான் பேசுறேன்.
நீங்க அமைதியா இருங்க, எனக்கு ஒரு லிஸ்ட் கொடுங்க. அதாவது மத தொழிப்பும் மத தக்கிறோம், உங்களுக்கு என்னவெல்லாம் பிடிக்கும்னு ஒரு லிஸ்ட் சொல்லியிருக்கேன், என்னவெல்லாம் பிடிக்காதுன்னு லிஸ்ட் சொல்லியிருக்கேன். வாழ்க்கை அப்பதான் விளங்கும். ஏன்னா நான் யார்கிட்டையாவது பேசுவேன், அது உங்க வீட்டுக்கு பிடிக்காத ஆளா இருக்கும், அல்லது நான் யாரையாவது பேசாம இருப்பேன், உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்களா இருப்பாங்க, அவங்க வந்த பண்ணி மானுகைகளையா அப்படின்னு சொல்லி ஒரு சண்டை வரும். அதனால உங்களுக்கு யார் யார் பிடிக்கும், என்னென்னவெல்லாம் பிடிக்கும், உங்களுக்கு யார் யாரும் பிடிக்காது, என்னென்னவெல்லாம் பிடிக்காது சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவரு காதி சுரையில் சொல்றாரு, முதல்ல கணவனும் மனைவியை சந்திக்கிறப்ப நான் வேற என்னமோ நினைச்சேன், இந்த அம்மா பெரிய பயானே பண்ணிட்டு இருக்கு, விடிய விடிய நீண்ட நேரம் ரெண்டு பேரும் அதை சொல்லி பேசிட்டு இருந்திருக்காங்க, இவருக்கு பிடிச்சது அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம். காதி சுரையில் சொல்றாரு, என் மனைவி முதல்ல என்கிட்ட இருந்து பேசின பேச்சுகள்ல, என்கிட்ட வாங்கிட்ட கருத்துக்கள்ல மௌத்தாகிற வரையும் எங்களுக்குள்ள சண்டை வந்ததே இல்லை. 13 மக்களை பெற்றெடுத்தோம், 13 பேரும் ஆபீஸ்கள், எல்லாமே ஆபீஸ்கள். வஃபாத்து வரைக்கும் கருத்து வேறுபாடு இல்லாமல் நாங்கள் வாழ்ந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா நல்லா புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு ஆலிம் மனைவியும் ஒரு ஆலிமா. பெரும்பாலும் இப்படி சேரும் போது அந்த குடும்பத்திலிருந்து உருவாகிற சந்ததிகள் நல்லா இருக்கும். எங்கேயாவது ஒரு மதரசாவுக்கு அனுப்பிச்சுதான் மார்க்கம் சொல்லி தரணும்ன்ற அவசியம் இல்லை, எங்கேயாவது ஒரு இடத்துல போய் அறிவு சொல்லி தரக்கு அனுப்பணும்னு அவசியம் இல்லை. எல்லாமே வீட்டிலேயே ஆலிம் இருக்கிறார், ஆலிமா இருக்கிறார். நான் சொன்ன மாதிரி சட்டை வர்றப்ப மட்டும் 2 பேரும் லிமிட்டா இருக்கணும். ஏன்னா 2 பேருக்குமே குரான் தெரியும், 2 பேருக்குமே ஹதீஸ் தெரியும். அப்படித்தான் ஒரு ஆலிமாவே கல்யாணம் பண்ணி வச்சாங்களாம். 2 பேருக்கு சட்டை வந்துருச்சு. ரொம்ப வேகமா சட்டையில அந்த மனைவி வேகமா சட்டை போட்டாங்க, உங்களை கட்டுறதுக்கு இப்ளீஸே கட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவரு மெதுவா சொன்னார். ஆலிம்சா அவரும் நிறைய உதவிப்பார்ல மனைவியை விட. இல்லப்பா இப்ளீஸ் எல்லாம் கல்யாணம் பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாது, உங்க கூட வாழ்றல இப்ளீஸ் கூட வாழ முடியாதா அப்படின்னா, இல்லப்பா அண்ணனும் தங்கச்சியும் கல்யாணம் பண்ண முடியாது. அதாவது இப்ளீஸ் கூட பிறந்தவன் சொல்றாரு யார மனைவிய. ஏதாவது குரான் ஆயிரத்து அது இது எல்லாம் வச்சு மிரட்டிட முடியாது. 2 பேரும் ஆலிமாவாக இருக்கிற போது, அந்த மாதிரி இங்கே ஒரு மௌல்வி ஆலிமும் ஒரு ஆலிமா பட்டம் பெற்ற பெண்ணும் 2 பேரும் சேர்கிறார்கள். அவர்களுடைய சொந்த ஊரும் அவர்களுடைய சொந்த சமுதாயமும் அவர்களுடைய குடும்பங்களை பற்றிய நன்குள்ள புரிந்துணர்வு அடிப்படையில் இணைகிறார்கள். ஒரு 7 வருஷம் ஓதினார், அதற்கு பின்னாலே ஃபாசில் ஓதினார், அதற்கு பின்னாலே பிகாம் எங்களிடத்தில் இருக்கிற போது பிகாம் முடித்தார். அதற்கு பிறகு தனியாக எம்காம் முடித்தார். இன்றைக்கு சனா பள்ளிக்கூடத்திலே வேலை செய்கிறார். தொடர்ந்து இல்வாழ்க்கையிலேயும் கடந்த காலங்களிலே இருக்கிற அதே நற்குணம், நல்ல சூழ்நிலைகள் இதை அடிப்படையாக வைத்துக் கொண்டு அல்லாஹ் ரசூலை மனதில் வைத்துக் கொண்டு காலமெல்லாம் மனைவிக்கு செய்ய வேண்டிய ஹக்குகளை இவரும், கணவனுக்கு செய்ய வேண்டிய ஹக்குகளை அந்த மனைவியும் சரியாக செய்து நல்ல மக்கள் செல்வங்களோடு வாழ்வாங்கு வாழ்ந்த நல்ல தம்பதிகளாக இம்மையிலும் மறுமையிலும் 2லும் வெற்றி பெற்றவர்களாக இவர்கள் ஆக வேண்டும். எல்லா திருமணங்களிலும் சொல்லுவதை போல சொல்லுகிறேன், 2 தரப்பிலும் பெற்றோர்களை பெரியவர்களை மதித்து வாழ வேண்டும். நமக்கு எந்தெந்த உறவெல்லாம் இருக்கிறார்களோ அந்த எல்லா உறவுகளிடத்திலேயும் நல்ல பேரோடு வாழ வேண்டும். பெற்றோர் மற்றும் உறவினருடைய நல்ல துவாக்கள் தான் நம்மை வருங்காலத்திலே நன்றாக வாழ வைக்கும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அப்படிப்பட்ட நல்வாழ்க்கையை இவர்களுக்கு நசீபாக்குவானாக என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.